وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فالله خير حافظا وهو أرحم الراحمين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى الصبح في ذمة الله أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இத்திருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவரமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு சில அத்தியாவசியமான தேவைகள் இருக்கின்றன. அந்த மிக அத்தியாவசியமான தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். இதல்லாம இதை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. எப்படி உணவு ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமோ அதே போல பாதுகாப்பாக அந்த மனிதன் இருப்பதும் அவருக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு உணவு இருக்குது, சகல விதமான எல்லா சுகபோகங்களும் இருக்குது, ஆனா ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அவரால் அந்த உணவை கூட உட்கொள்ள முடியாது. ஆக இந்த பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவி ஹாஜிரா அம்மையார மக்காவில் யாருமே இல்லாத வனாந்தர பகுதியில் விட்டுட்டு, அப்போ யாருமே இல்லை, தன்னுடைய மனைவியை பிள்ளைகளை விடக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல யாருமே இல்லை, அனாந்தர அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு அவங்க அல்லாஹ்விடத்துல சில துவாக்களை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகிறான்: ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினஹு வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி. யா அல்லாஹ், இந்த பூமி இருக்குது, இது பாதுகாப்பான பூமியாக ஆக்கு, மேலும் இதில் உள்ளவர்களுக்கு பல வகையான பழங்களை நீ ரிஸ்காக கூடிய அல்லாஹ் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இதுல 2 துவா செஞ்சிருக்கிறார். அந்த 2 துவாவுமே அத்தியாவசியமான ஒரு தேவைதான். இருந்தாலும் முதலாவதாக கேட்ட துவா இருக்குது: யா அல்லாஹ், அமைதியான ஒரு பாதுகாப்பான இடமாக இந்த இடத்தை ஆக்கு. அடுத்துதான் துவா கேட்டாங்க: யா அல்லாஹ், ரிஸ்கையும் கூடிய அல்லாஹ் என்பதாக. அப்ப ரிஸ்கை விட ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை என்பது அவசியம் என்பதை இந்த துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு, சகல விதமான ரிஸ்குகள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த மனிதர் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். நபி அவங்க சொல்லுவாங்க: மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சர்பிஹி. எந்த மனிதர் காலையில் எந்திரிக்கும் பொழுது வீட்டில் நிம்மதியா இருக்கிறாரோ, நிம்மதியா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் இழக்காம எந்திரிக்கிறாரோ. 2வது சொன்னாங்க முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் எந்திரிக்கிறாரோ.
நைட்டு தூங்கும் பொழுது நல்லா தூங்குவாங்க, காலையில் எந்திரிக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு நோய் வந்துடும், வாதம் அடிச்சிடும் அல்லது ஹார்ட் அட்டாக், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் இல்லாம யார் எந்த ஒரு நோயும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் எந்திரிக்கிறாரோ, மூணாவது சொன்னாங்க ஐந்தஹு பூர்த்தி யோமிகி, அன்னைக்கு நாளுடைய தேவைக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுத்திருப்பான்ல, பொருளாதார வசதி கொடுத்திருப்பானோ, அந்த மூன்றும் இருக்குது. இந்த மூன்று விஷயமும் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள சுகபோகம் எல்லாமே கொடுத்த மாதிரி அவருக்கு, இந்த உலகத்தினுடைய எல்லா சுகபோகமும் கொடுத்த மாதிரி அவருக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முதலாவதாகவே நபி அவங்க சொன்னாங்க பாதுகாப்பு தான் சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு, உடல் ஆரோக்கியம், அன்றைக்கு தேவைக்கு உண்டான உணவுக்கு உண்டான பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானாலே அவனுக்கு இந்த உலகமே கொடுத்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்படி குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி ரிஸ்க்குக்கு முன்பதாக பாதுகாப்பு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய உணவு உடைக்கு முன்பதாக பாதுகாப்பு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பாதுகாப்பான வாழ்க்கை இருக்குது, அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவமான ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய காலத்துல மிக அவசரமான காலகட்டமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பல நேரங்கள்ல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நமக்கு உண்டாயிருது. பல நேரங்கள்ல விபத்துகளை நாம் அடிக்கடி கேள்விப்படுறோம். நாம சில நேரம் நல்லா போவோம், நல்லா போகக்கூடிய நேரத்துல வேற யாராச்சும் வந்து நம்மளை இடிச்சிடுவாங்க, அல்லது நாம போகும் பொழுது எப்போதும் சரியா போறவங்க அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நமக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகும். இப்படி ஏதோ ஒரு நிலைமையில அடிக்கடி விபத்துகள் ஆபத்துகளை அடிக்கடி நாம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக துன்யா சார்ந்த விஷயங்கள்ல எதெல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்குதோ அந்த விஷயங்களை நாம சரியா செஞ்சுக்கணும். உதாரணமா ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா வண்டியில பிரேக் இருக்குதா அப்படிங்கிறத நாம சரியா செக் பண்ணிக்கணும். அதே போல எந்த அளவுக்கு எந்த ஸ்பீடில் போனா உடனே பிரேக் அடிச்சா வண்டி நிற்குமோ அந்த அளவுக்கு ஸ்பீடில் போகும். இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ சாலைகளுடைய விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறது, இப்படி உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம் முன்னெச்சரிக்கையோடு செய்யும் பொழுது ஓரளவு நம்முடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்யலாம். இன்னொன்று இருக்குது, அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பை வாங்குறது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போய் நாம சேர்ந்துக்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. நாம உலகம் சார்ந்த எல்லா பாதுகாப்புகளையும் செஞ்சாலுமே சில நேரங்கள்ல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சில நேரங்கள்ல விபத்துகள் ஏற்பட்டுடலாம், சில நேரங்கள்ல மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டோம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அல்லாஹ் தஆலா நம்மோர்களை பாதுகாத்துருவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒண்ணு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உலகத்துல யாரால எதுவால எதுவுமே நம்மளை செஞ்சிட முடியாது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தான். அதனால என்ன ஆனிச்சு, நபியவங்களை வீட்டை சுத்தி காஃபிர்கள் இருந்து நபியவர்களை கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் தீட்டினாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதர்களுக்கு முன்னாலே நடந்து போனாங்க. அதே போல சௌரு தொகையில நபியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்தாங்க. சுத்திலும் மக்கத்து காஃபிர்கள் வந்து நிற்கிறாங்க, சௌரு தொகைக்கு வெளியே நிற்கிறாங்க. உள்ளாக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நபி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அது மட்டுமல்ல, நபி அவங்க மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு கூட பல நேரங்கள்ல முனாஃபிகீன்கள் யூதர்கள் நபி அவர்களை கொல்றதுக்காக வேண்டி திட்டம் தீட்டினாங்க, விஷத்தை கொடுத்தாங்க, உணவுல விஷம் கலந்த உணவை கொடுத்து திட்டம் தீட்டினாங்க. என்றாலும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்புல நபி அவங்க இருந்தனால யாருனாலையுமே எதுவுமே செய்யவில்லை. நபி அவருடைய மௌத் எப்படி இருந்துச்சுன்னா நிம்மதியான முறையில தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவியுடைய மடியில ராகத்தான முறையில் அவங்களுடைய மௌத் ஆனிச்சு. காரணம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இதுதான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு நடக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே,
குறிப்பாக அதிகமாக ஒரு ஆபத்தான சூழ்நிலை எப்போ வருது அப்படின்னு சொன்னா வாகனம் ஓட்டும் பொழுது தான். ஒரு செய்தித்தாளில் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மாதிரி போட்டிருந்தான். ஒரு மனிதர் ஒரு செய்தி பேப்பரை வாங்குறாரு. வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறுறாரு. ஏறும் பொழுது பின்னாடி சீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துக்கிட்டு போகும் பொழுது பேப்பரை திறந்து படிக்கிறார். படிக்கும் பொழுது முதல் பக்கத்தில் போட்டிருக்கு, முன்னாடி போய்கிட்டு இருந்த பஸ்ஸை பின்னாடி இருந்து ஒரு பஸ் மோதி பின்னாடி உள்ளவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறார். அதை படித்தோன்னு அவருக்கு பயம் வந்துருச்சு. நம்மளும் பின்னாடி தான் உட்காந்துருக்கோம், நமக்கும் ஏதாச்சும் மோதம் இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லி அடுத்த ஸ்டாப்பில் நின்ற உடனே இறங்கி முன்னாடி போய் நின்றுட்டார். முன்னாடி உட்காந்து அடுத்த பேப்பரை திறந்து படிக்கிறாரு. 2 பஸ் நேருக்கு நேராக மோதி போய் முன்னாடி உள்ளவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அதை படித்தோன்னு அவருக்கு பயம் வந்துருச்சு. நாம் முன்னாடி தான் இருக்கோம், நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது? அப்புறம் இறங்கிட்டு எதுவுமே வேணாம், வாகனத்தில் போனால் தான் நமக்கு மவுத்து வருது, எப்படியாச்சும் ஆக்சிடென்ட் ஆக்கிடுறாங்க, அதனால் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாரு. போகும்பொழுது 3வது பக்கத்தை திறந்து படிக்கிறாரு. சாலையோரமாக நடந்துக்கிட்டு மேலே ஒரு லாரி வந்து மோதிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா பயந்துட்டார். இந்த உலகத்தில் நடந்து போகிறது கூட நான் பயந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையை முடிப்பார். ஆக சில நேரங்களில் நாம் நல்லா போனால் கூட எதிரில் வர்றவங்க மற்றவங்க வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு விபத்துக்கு ஆளாக்கிடுறாங்க. எனவே வாகனத்தில் போகும் பொழுது அல்லாஹுடைய பாதுகாப்பு நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும்னா சில விஷயங்களை, சில திக்ருகளை, சில துவாக்களை சொல்லித்தராங்க. அதில் முதலாவதாக பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி வாகனத்தில் ஏறணும். வாகனத்தில் ஏறும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி ஏறணும் அப்படின்னு சொன்னால் அதில் அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அவங்க இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி அவங்க அந்த கப்பலில் ஏறி பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லி கப்பல் ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு வெள்ளம் வந்துச்சு. இப்போ நாம் பார்க்குறவங்கள கடல் இது மாதிரி உலகம் முழுவதும் கடலாகத்தான் இருந்துச்சு. 6 மாதத்துக்கு அந்த உலகம் முழுவதும் ஏற்பட்ட வெள்ளத்தில் அந்த கப்பல் அந்த 6 மாதமாக அந்த கடல்லையே இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப கப்பல்கள்லாம் அப்போ இல்லை. சாதாரண முறையில் கட்டின கப்பல் 6 மாதமாக கடல்லையே இருந்துச்சு. அப்படின்னா காரணம் பிஸ்மில்லான்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதே போல் ஏறினதுக்கு பிறகு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை, சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த வாகனத்தை கட்டுப்படுத்தி கொடுத்த, எனக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் பரிசுத்தமானவன். இந்த வாகனத்தை வசப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கிற அந்த துவாவை ஒரு மனிதர் ஓதித்தார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா நாம் வண்டியை எடுத்துருவோம், அந்த வண்டியை வசப்படுத்தி கொடுக்கறது இருக்குது, அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. சில நேரத்தில் நம்ம செய்தி பேப்பர்லாம் கேட்போம், கட்டுப்பாட்டை இழந்து வண்டி போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சில நேரத்தில் நாமளே நல்லா இருக்கும் வண்டி, திடீர்னு பார்த்தா பிரேக் பிடிக்காம போயிடும், அல்லது கிளச்சு தானாக நின்றுக்கும், அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். இப்படி வண்டி கட்டுப்பாட்டு இழக்கிறது இருக்குது, இது யதார்த்தமான ஒன்று. ஆனால் அல்லாஹு தாலா தான் அதை நமக்கு வசப்படுத்தி கொடுக்குறான். அதை அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அதை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா ஒரு பாதுகாப்பான பயணத்தை நமக்கு கொடுப்பான். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக வேண்டிய வாகனம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதான் அந்த காலத்தில் இந்த வாகனம் வந்து ஒட்டகம், கழுதை அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு ஒட்டகம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஒட்டகத்தில் ஏறும் பொழுது காலை வைக்கும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி காலை வச்சாங்க. அதுக்கு பிறகு ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு அல்ஹம்துலில்லான்னு சொன்னான். அதுக்கு பிறகு சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அப்படிங்கிற துவா ஓதுனான்.
ஓதி முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவை ஓதுனாங்க, அல்லாஹு அக்பர் 3 தடவை ஓதுனாங்க. அதுக்கு பிறகு சுப்ஹானக இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. அல்லாஹ்வே உனக்கு அனைத்து புகழும், நிச்சயமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பாவத்தை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாதுங்கிற அந்த துவாவை ஓதி முடிச்சாங்க. ஓதி முடிச்சுட்டு நபி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டாங்க, நான் எதுக்காக வேண்டி இப்படி சிரிச்சேன்னு கேட்கலையா? பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்க, எதுக்காக வேண்டி சிரிச்சிங்க? அப்போ சொன்னாங்க, நான் எதெல்லாம் செஞ்சேனோ அது எல்லாமே நபி அவங்க செஞ்சு நான் பார்த்தேன். முதலாவதா பிஸ்மில்லா சொல்லி ஏறுறது, அதுக்கு பிறகு சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா அந்த துவா ஓதுறது, அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவை, அல்லாஹ் அக்பர் 3 தடவை, அதுக்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்கிறது. இது எல்லாமே நபி அவங்க செஞ்சு நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்க, அதனால நான் சிரிச்சேன். சிரிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய அடியான் ரப்பில் ஃபிர்லி என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்குறான், அவன் நினைச்சு வச்சிருக்கான் என்னைய தவிர வேறு யாருமே பாவ மன்னிப்பு தரமாட்டாங்கிறத அவன் விளங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுறான், அதை நினைச்சு நான் சிரிக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, வாகனம் ஓட்டும் பொழுது இந்த திக்ருகள், இந்த துவாக்களை மனனம் செஞ்சு நாம் வாகனம் ஓட்டும் பொழுது இதை நாம் ஓதிட்டு நம்முடைய வாகனத்தை ஓட்ட ஆரம்பிக்கணும். அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டு நம்முடைய பயணத்தை நாம் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய பயணம் இருக்குது சந்தோஷமான பயணமாகத்தான் இருக்கும். எனவே நம்முடைய வண்டி ஓட்டுறதுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாம் எப்படி எடுத்து வச்சிருக்கோமோ அதே போல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தரக்கூடிய இந்த துவாக்களையுமே நாம் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஹதீஸ்ல வரும், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன், மார்க்க ஞானங்களை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்தை சந்திக்கிறாரோ அதுல இஸ்லாம் என்ன எப்படி வழிகாட்டுது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அவர் மேல பரவல். ஒருத்தவர் வியாபாரம் செய்ய போறார் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் வியாபாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றத அவர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருத்தவர் மல்லிமா ஒரு டீச்சரா போறார் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அந்த விஷயத்துல எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அடிப்படையில ஒரு மனிதர் வண்டி எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, வண்டி ஓட்ட போறார் அப்படின்னு சொன்னா அதுக்கான துவாக்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதும் நமக்கான கடமையாக இருக்கு. அது மட்டுமல்ல, நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருக்கு. இது வாகனத்துடைய விஷயத்தில். இதெல்லாம் பொதுவாகவே பல நேரங்களில் பல ஆபத்துகள் நமக்கு நடக்கும். நல்லா இருந்துக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு போவார், பாத்ரூம் போவார், வலிக்கு விழுந்துடும், வலிக்கு விழுந்து மிகப்பெரிய ஒரு அடிபட்டுரும். அல்லது எங்கேயாச்சும் போவார், போகும் பொழுது ஏதாச்சும் ஒரு இடிச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். இது போன்ற பல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் பொதுவாகவே நடக்குது. இது போன்ற விஷயங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த துஆக்களை நம்முடைய வாழ்க்கையில நாம துஆக்களை ஓதிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இது போன்ற ஆபத்துகள் நம்மளை நெருங்காம பாதுகாத்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது, மேக்சிமம் வீட்டில் இருக்கும் பொழுது அதிகமான ஆபத்துகள் நிகழ்றதில்லை. வெளியே போகும் பொழுது தான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படியாச்சும் இந்த ரூபத்திலேயாச்சும் நம்மளை ஏதாச்சும் இடிச்சு போயிடும். அப்போ வெளியே போகும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த மனிதர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நான் வெளியே கிளம்புறேன், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையை நான் வச்சுட்டேன், எனக்கு எந்த ஒரு சக்தியுமே இல்லை, எல்லா சக்தியும் அல்லாஹ் தான் கொடுக்குறாங்கிற அந்த துவாவை ஓதிட்டு எந்த மனிதர் வெளியே போறாரோ அவரை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், ஹஸ்புக வ ஹுதீத
ஓ குஃபீத ஓ உகீத, நீ சொன்ன வார்த்தைகள் உனக்கு போதுமானது. இந்த வார்த்தையின் மூலமாக உனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வார்த்தையின் காரணமாக எல்லா வகையான ஆபத்துகளை விட்டும் உன்னை நீ தற்காத்து கொண்டு விட்டாய் என்பதாக மலக்குமார்கள் அந்த மனிதருக்கு, எந்த மனிதர் துவா ஓதினாரோ அந்த மனிதருக்கு சுப செய்தி சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, நபியவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, ஃபதனஹா லஹு ஷைத்தான், அவரை விட்டு ஷைத்தான் ஓடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இலகுவான துவா, மேக்சிமம் அதிகமான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த துவாவை. வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதும் துவா. அந்த துவாவை நாம் ஓதிட்டு நாம் வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு போவோம். அந்த துவா ஓதிட்டு போகும் பொழுது எப்படி நாம் போகிறோமோ அதே மாதிரி திரும்பி நாம் நம்முடைய வீட்டுக்கு பாதுகாப்பான முறையில் நாம் வருவோம். எனவே நாமளும் இந்த துவாவை கற்றுக்கிட்டு நாம் ஓதணும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த துவாக்களை சொல்லி விட்டு எப்பெல்லாம் நம்முடைய வீட்டை விட்டு போகிறாங்களோ அப்பெல்லாம் அவங்கள நிற்க வச்சு இந்த துவாவை ஓதிட்டு போப்பான்னு சொல்லி அவங்கள துவா ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு அதிகமான நேரங்களில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள், ஆண் பிள்ளைக்கும் சரி பெண் பிள்ளைக்கும் சரி. அப்போ இது போன்ற துவாக்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது, சொல்லி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவங்க வந்துடுறாங்க. எப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்துடுறாங்களோ அவங்கள திருப்பி நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக ஆகுது. அதே போல் வெளியே போகும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் வெளியே போகும் பொழுது, அதாவது நம்மளை விட்டு நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள் யாராச்சும் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தை வல்லாஹு கைருன் ஹாஃபிலவ் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் அப்படிங்கிற குர்ஆன் ஆயத்து உள்ளது. அந்த ஆயத்தை ஓதி அவங்கள நாம் அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அவர்கள் நம்ம இடத்துல கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சேர்த்துருவோம். இந்த வசனத்தை யார் ஓதுனா அப்படின்னு சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதின வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறார். முதலாவதாக யூசுப் நபியை அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் நபி எங்களோட விளையாட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயந்தாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளைகள் ரொம்ப கேட்டனால அவங்க அனுப்பிட்டாங்க. எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை. தன்னுடைய பிள்ளைகளை நம்பி அனுப்பிட்டாங்க, திருப்பி கூட்டிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த பிள்ளைகள் கிணத்துல தூக்கி போட்டு யாக்கூப் நபியை விட்டு பிரிச்சுட்டாங்க. இப்போ கடைசியாக ஒரு காலகட்டம் வருது, யூசுப் நபியோடைய தம்பி புன்யாமின் இருக்காங்களே அவங்கள எகிப்துடைய அரசர் கூட்டிட்டு வர சொல்றாரு. கூட்டிட்டு வந்தாதான் உங்களுக்கு நாங்கள் தானியங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய ஒரு பஞ்ச காலகட்டம். இப்போ சகோதரர்கள்லாம் கூப்பிடுறாங்க, புன்யாமின் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபிகிட்ட கேட்கலாம். அப்போ அவங்க சொன்னாங்க, இவருடைய சகோதரர் யூசுஃபை இப்படிதான் கூட்டிட்டு போய் அவங்கள கொலை செஞ்சிட்டீங்க, அவங்களை என்னை விட்டு பிரிச்சுட்டீங்க, இப்போ இவரையும் கூப்பிடுறீங்க, இருந்தாலும் நிர்பந்தம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களை நம்பினா நான் ஒன்றும் அனுப்பலை. வல்லாஹு கைருன் ஹாஃபிலவ் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹு தஆலா சிறந்த பாதுகாவலன், அவன் இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த இரக்கமுடையவன் என்ற வார்த்தையை சொல்லி அனுப்புனாங்க. மீண்டும் அல்லாஹு தஆலா அவங்களையும் சேர்த்துட்டான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சேர்த்துட்டான், குடும்பத்தை அல்லாஹு தஆலா ஒன்று சேர வச்சுட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுதோ அல்லது நம்முடைய வீட்டில இருந்து யாராச்சும் வெளியே போறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்து பாதுகாப்பாக மீண்டும் நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவான். அதே போல திடீர்னு வரக்கூடிய ஆபத்துகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு பல விஷயங்கள் திடீர்னு தான் நடக்குது. நல்லா இருப்போம், திடீர்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் வலிக்கு விழுந்துரும், அல்ல திடீர்னு ஏதாச்சும் நம்ம மேலே விழுந்துரும். இப்படி திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த மனிதர் காலையில பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றாரோ, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறாரோ, இந்த உலகத்திலையும் சரி வானத்திலையும் சரி எதுவுமே தீங்கு விளைவிக்காது என்பதாக அந்த ஒரு துவாவை ஓதி எந்த மனிதர் 3 தடவை ஓதுறாரோ,
காலையில் ஓதுறாரோ அல்லாஹு தாலா சாயந்தரம் வரையும் அவரை பாதுகாப்பான். எப்படிப்பட்ட விஷயங்கள்ல பாதுகாப்பான்னு சொன்னா, லம் தசிபுஹு ஃபுஜாத்து பலாயின் ஹத்தா யும்சி, திடீர்னு வரக்கூடிய சோதனைகளை விட்டு ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் தாலா பாதுகாப்பான் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, எந்த மனிதர் சாயந்தரம் மாலையில் ஓதுவாரோ அந்த மனிதருக்கு காலை வரை எந்த ஒரு ஆபத்தும் திடீர்னு வராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இலகுவான துவா தான், ஒரே ஒரு வரி தான், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். இது காலையில 3 தடவை சாயந்தரம் 3 தடவை ஓதுனாலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு முழுமையாக நமக்கு கிடைச்சிரும். திடீர் எந்தெந்த ஆபத்துகள் எல்லாம் நமக்கு நடக்க இருக்குதோ எல்லா ஆபத்துகளையும் அல்லாஹு தாலா நீக்கிடுவான். இந்த ஹதீஸ தாபி ஒருத்தவங்க, அதாவது சஹாபாக்களுக்கு அடுத்து வாழக்கூடிய ஒரு தாபி, அபான் இப்னு உஸ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர், இந்த ஹதீஸ தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறாங்க. தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த ஹதீஸை சொல்றாங்க. எந்த மனிதர் இந்த துவா ஓதுறாரோ திடீர்னு எந்த ஒரு நோயும் அவருக்கு வராது, எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு வாத நோய் இருந்துச்சு. அப்ப மாணவர்கள் கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே, இந்த மாதிரி இந்த துவா ஓதுனா எந்த ஒரு ஆபத்தும் திடீர்னு வராதுன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க இந்த துவாவை ஓதலையான்னு சொல்லி அந்த மாணவர்கள் கேட்டாங்க. அப்ப அந்த ஆசிரியர் சொன்னாங்க, எந்த அன்னைக்கு எனக்கு வாத நோய் வந்துச்சோ அந்த அன்னைக்கு நான் ஓத மறந்துட்டேன். எந்த அன்னைக்கு ஓத மறந்தேனோ அந்த அன்னைக்கு தான் இந்த நோய் வந்திருக்கு என்பதாக அந்த ஆசிரியர் அவர்கள் அபான் இப்னு உஸ்மான் அவங்க சொன்னாங்க. ஆக இந்த துவா ஓதக்கூடிய காலம் எல்லாம் நமக்கு முழுமையான பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதே போல விஷஜந்துகள் வேற என்னென்ன தீங்குகள் எல்லாம் இருக்குதோ எல்லா தீங்குகளையும் விட்டு பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலல். இந்த துவாவை காலையில யார் 3 தடவை ஓதுறாரோ அவருக்கு மாலை வரை எந்த ஒரு தீங்கும் நடக்காது. இன்னொரு ஹதீஸ்ல வரும், ஒரு இடத்துக்கு புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, அந்த இடத்துல இவர் இந்த துவா ஓதிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு அவர் எப்ப காலி பண்றாரோ அதுவரையும் அவருக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு தடவை ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாரு, யா ரசூலல்லாஹ், நேற்று நைட்டு எனக்கு தேள் கடிச்சிருச்சு அப்படி நபிட்டு சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நேற்று மாலையில இந்த அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் இந்த துவாவை நீங்க ஓதலையான்னு கேட்டாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், ஓத மறந்துட்டேன். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த துவா ஓதிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை தேள் கடிச்சிருக்காது, வேற எந்த விஷஜந்துகளும் கடிச்சிருக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துவாவை நாமும் மனப்பாடம் செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் மனப்பாடம் செஞ்சு இதை தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஓத வச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா வகையான ஆபத்துகள்ல இருந்து குறிப்பாக விஷஜந்துகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது எல்லாத்தையும் விட ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், இன்னைக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, இலகுவான ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனா அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இன்னைக்கு ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ திம்மத்தில்லாஹ், எந்த மனிதர் ஃபஜ்ர் தொழுதுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வந்துடுறாரு அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எந்த மனிதர் ஃபஜ்ர் தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னா நேரடியா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிடுறார். எல்லா வகையான பாதுகாப்புகளையும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். இலகுவான ஒரு விஷயம்தான். இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மிகவும் இலகுதான். ஃபஜ்ர் தொழுகிறதுங்கிறது ரொம்ப லேசான விஷயம்தான், பெரிய ஒரு விஷயம் எல்லாம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ நேரத்துல எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி கண் விழிக்கிறோம்.
5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுக அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல உலக காரியங்களுக்காக வேண்டி 4 மணிக்கு விழிக்கிறோம், 3 மணிக்கு விழிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஃபஜ்ருக்காக வேண்டி விழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபஜ்ர் தொழுதோனா நம்முடைய ஆசிரத்துக்கு எப்படி பாதுகாப்போ அதே போல இந்த உலகத்துக்கும் பாதுகாப்பு, உலகத்திலேயும் ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த நாள் முழுவதும் அந்த மனிதருக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் நமக்கு அவசியமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இடையூறுமே நமக்கு வருங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாதுகாப்பு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. எனவே அந்த பாதுகாப்புக்காக வேண்டி என்னென்ன காரியங்கள் எல்லாம் நபி அவங்க சொன்னாங்களோ, என்னென்ன துவாக்கள் எல்லாம் நபி அவங்க சொன்னாங்களோ அந்த துவாக்கள் எல்லாத்தையும் மனனம் செய்து அதை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. வாசு தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.